ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து ஹோல்சா கட்ரு வாங்கியிருக்கோம். இது வந்து 11 அட்டாச்மெண்ட் இருந்தது. 2000 சில்லற பேர் வாங்கியிருந்தாங்க. நல்லாவே ரிவ்யூ இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் இது வாங்கினோம். பட் என்ன தான் நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் நேரில் எடுக்கிற திருப்தி இருக்காதுங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் நேரில் எடுக்கிற திருப்தி இல்லை. ஏன்னா உள்ளே அந்த அளவுக்கு பழைய இதை மாதிரி தெரியுது. நம்ம பார்க்கும்போதே அது பழசாக இருந்த மாதிரி இருக்கா. நம்ம நேரில் பார்த்தோம்னா 5-6 பொருள் எடுத்து பார்த்துருப்போம். இது வந்ததை தான் நம்ம வைக்கணும். இது வந்து ஹோல்சா கட்ரு கிட்டத்தட்ட 11 அட்டாச்மெண்ட் இருக்குது. 11 இது கொடுத்துருக்காங்க. ஹோல்சா வந்து ஒரு 8 8 2 அந்த இது போடுற நிப்பில், அப்புறம் ஒரு அலைன் கீ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 242 ரூபா அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தபுள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹோல்ஸ் போட்டு பார்க்கல. எதுலேயும் ஹோல்ஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும் இதனுடைய லட்சணம். ஸோ விலை கம்மி. இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது. நம்ம வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குதுல்ல, வைப்ரேட்ரு ட்ரில்லிங் மிஷின், இதை டைரெக்டாக போட முடியாது. அதில் ட்ரில் செக் போட்டு தான் இதை போட முடியும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், எல்லாம் ஏதோ ஒரு பழங்காட்டுக்குள்ளே கிடந்த மாதிரி அந்த துரு பிடிச்சி அந்த அளவுக்கு பாக்ஸ் உள்ளே தான் இப்படி இருக்குது. ஸோ பாக்ஸுக்கு நம்மளுக்கு அப்ரோச் நல்லா இல்லை. அதே போல் ஒன்று சொல்லணும், ஃப்ளிப்கார்ட் வந்து டெலிவரி இப்போ வந்து ஒஸ்ட்டு. ஏன்னா சொல்கிறது ஒரு நாள் நம்ம ஆர்டர் போடும்போது மறுநாளே வந்துடும்ன்றான். அதுக்கப்புறம் மறுநாள் ஆனதுக்கப்புறம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், 1 or 2 days ஆகும் அப்படி போட்டு மெசேஜை போட்டு பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அதனால் யாருனாலும் நல்லா தெளிவாக போடுங்க. மெசேஜை தட்டி விட்ருங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு, என்னையா டெலிவரி பண்ணுற, சரியாக டெலிவரி பண்ணுறது இல்லையாமா அப்படின்ட்டு. ஏன்னா முந்தி மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா எல்லா அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம கை வைக்கிற இடம்லாம் ரொம்ப அந்த சொரப்பாக இருக்குது. ஒருவேளை இந்த பாக்ஸு குலுங்கி வந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரில, அவ்வளோக்குள்ளே தேஞ்ச மாதிரி இருக்குது, பரபரப்பாக இருக்குது. அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் பரபரப்பாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்டு சைஸு சொல்லட்டா, 2.5 இதில் வந்திருக்க சைஸை சொல்கிறேன் பாருங்கள். 19 mm, 22 mm, 28 mm, 32 mm, 38 mm, 44 mm, 51 mm, 64 mm. 8 ஹோல்ஸாக வருது. அதுக்கப்புறம் 2 பீஸ் வந்து அந்த ஹோல்ஸா வந்து அடாப்ட்ரு. சின்னதுக்கெலாம் ஒரு அடாப்ட்ரு, பெருசுக்கு வந்து 10 mm, சின்னதுக்கு வந்து 6 mm அடாப்ட்ரு வருது. ட்ரில் பிட்டு ஒன்று தான், ரெண்டுக்கும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அலைன் கீ ஒன்று வருது. ஸோ அதுதான் நம்ம அந்த ட்ரில் பிட்டு இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி மாற்றிக்கிறதுக்கோ இல்லை உடஞ்சி போச்சுன்னா வேறு எதுவும் மாற்றுறதுக்கோ அதில் வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி நட்டை கழட்டிட்டு ஹோல்ஸாவை உள்ளே போட்டு டைட் பண்ணிட்டா முடிஞ்சு. இந்த அலைன் கீயை வச்சு நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா பிட்டு வெளியே வந்துடும். நம்ம ஷார்ப் பண்ணுறதோ என்னமோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அதனால தான் விலை கம்மியில் வாங்கிக்கிட்டேன். சரி, ஏதோ ஒன்று எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ளம்பிங் டேங்கில் வந்து முந்தி நம்ம வந்து பைப்பு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு தான் ஹோல்சா கட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு சொல்லலாம், நம்மளுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது. சின்ன வேலை நம்ம வீட்டு வேலைகளுக்கு, இதாக பாக்ஸில் ஹோல்ஸ் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். தின் ஷீட்டு அந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து மெட்டல் ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.